Hi friends, welcome to Crack with Me YouTube channel. இது Rapid Revision சீரிஸ்க்கான கிளாஸ் 7. இதுக்கு முன்னாடி கிளாஸ் நீங்கள் பார்க்கலன்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ்க்கான நோட்ஸு டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருப்பேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து. சிம்பிளிஃபிகேஷன் நம்ம எப்படி பார்ப்போம்? ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுவோமா? ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனா அப்போது இதிலிருந்து இது வரையும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே இருக்க இன்னொரு ப்ராக்கெட் இதை சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இந்த ஆஃப் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். 6 2s are 12 வரும். அப்போது 60 / 12 வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? 5 டைம்ஸ் 100 அப்படி அடிச்சிடலாமா? 70 - 5 பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியும்? 65. அப்போது இந்த ஸ்மால் ப்ராக்கெட்டில் இருக்கிறது வேல்யூ 65 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 20 - 10 நம்மளுக்கு 10 / 10 வந்து நம்மளுக்கு 1ன்னு வருமா? அப்போது 65 + 1 வந்து நம்மளுக்கு 66ன்னு ஆகிடும். ஓகேங்களா? 66 இந்த ஹோல் ப்ராக்கெட்டோட வேல்யூ 66 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 600 / 25. இங்கே பாருங்கள் ஆஃபில் இருக்குது. ஆஃபில் 2 × 3 இருக்குன்னா அப்போ என்ன பண்ணிடணும்? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணிடணுமா? 600 / 25 ஆஃப்னா இன்டூ ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 3s are 6. அப்போது இங்கே ஒரு 6 வரும். இங்கே இன்டூ இருக்குது, ஆஃபில் இல்லாததால் இது மேலே தான் வரும். இன்டூ 3 2s are மறுபடியும் ஒரு 6 ப்ளஸ்ஸு 5 2s are என்ன வரும்னா 10 வந்துடும். ஓகேங்களா? இந்த 6க்கு இந்த 6 கேன்சல் ஆகிடும். இது 25 100 அடிச்சுன்னா 4 டைம்ஸ். அப்போ 6 4s are இது டோட்டலாக ஒரு 24 டைம்ஸ் போகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 66 + 24 வந்து நம்மளுக்கு 90 வரும். 90 + 10 100 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ரேஷியோலேருந்து A/Bயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 6:8 கொடுத்துருக்காங்களா? 6:8 நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணால் என்ன பண்ணலாம்? 3:4 பண்ணலாம். அப்போ A/B/Cயோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போது இந்த A/Bயோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? 3:4 ரேஷியோவில் தான் இருக்கணும். ஆப்ஷன் 1 ஃபாலோ பண்ணுது, ஆப்ஷன் 2 ஃபாலோ பண்ணல, 3யும் ஃபாலோ பண்ணல, 4ம் ஃபாலோ பண்ணல. அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது ஏவாக இருக்கும், இது ஏ, இது பியாக இருந்தால் இது ரெண்டுமே 3:4 ரேஷியோவில் இருக்கா? இதில் வேறு எதுவுமே 3:4 ரேஷியோவில் இல்லை. ஓகே, இப்போது B and C பாருங்கள், 5:10 இருக்குது. இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணால் நம்ம 1:2 ரேஷியோவில் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஆன்சரை பாருங்கள், 4:8 இருக்குது. கரெக்டாக? இதை ஃபர்தராக நம்ம கேன்சல் பண்ணால் 1:2 ரேஷியோ வந்துடும். அப்போது ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். இதை ட்ரெடிஷ்னலாக எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, A இருக்கும், A/B/C அப்படின்னு இருக்கா? ஃபஸ்ட்டு A/B ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 3:4. 6:8 கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்தராக கேன்சல் பண்ணி நம்ம 3:4ன்னு எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு B/Cயோட ரேஷியோ 5:1 கேன்சல் பண்ணி 1:2 அப்படின்னு எழுதியிருக்கோமா? 1:2 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? இதை இங்கே மறுபடியும் எழுதுவோம். இந்த 1 இங்கே எழுதுவோம். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 1s are 3, 4 1s are 4, 4 2s are 8. இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு எப்படி இந்த ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுன்றது. 3:4:8 ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த சிங்கிள் ஸ்டெப்லேயே என்ன பண்ணிடணும்? ஆன்சரை செக் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஆப்ஷனில். அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A shopkeeper mixes 2 types of rice costing 250 / 5 kg. 250 / kg எப்படி எழுதலாம்? 250 / 5 kg இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? அப்போது ஒரு கேஜியோட விலை 50 rupees. இந்த டைப் ப்ரைஸு ஃபஸ்ட் டைப்பு. நெக்ஸ்ட் டைப் வந்து 280 / 5ன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 5s are 3, அப்போது 56. இந்த செகண்ட் டைப்பு ரைஸோட per kg ரேட்டு வந்து நம்மளுக்கு 56 rupees அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ரெண்டு ரைஸுமே 7:8 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி அந்த ரிசல்டன்ட் ரேஷியோவை எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாமல், ஒரு சில கொஸ்டின் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராஃபிட் வச்சு விற்று அதுக்கான காஸ்ட் ரேஷியோ என்னென்னு கேட்பாங்க. அது வேறு டைப் கொஸ்டின். இதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸான டைப்பு. இது நார்மலான இப்போ மிக்ஸ் பண்ணால் என்ன ரிசல்டன்ட் காஸ்ட் மட்டும் கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த டைப் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 7:8 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. 7 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறது இந்த 50 kg மேலே ரேஷியோ 7:8. இது என்ன பண்ணுறாங்க? இந்த 2 ரேஷியோவும் ஆட் பண்ணுறாங்கன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 2 ரேஷியோவும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது? 15 வருதா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 15. ஓகே, இந்த 7 பார்ட்ஸை எந்த கேஜியில் மிக்ஸ் பண்ணுறாங்க? இந்த 50 kg அந்த இதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த 8 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறது இந்த 56
ருபீஸ் per kg அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ என்ன அதுதான் தெரியணும். இந்த வேல்யூ எக்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 7 5 35, இங்கே ஒரு 10 இருக்குது, அப்போ 350 ப்ளஸ் 50 × 8 நம்மளுக்கு 400 ப்ளஸ் 6 8 are 48, அப்போ 448 வருமா, 448 ஈக்குவல் டு என்ன வந்துடும், 15x அப்படின்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 798 700 ஒரு 98 வரும். 798 ஈக்குவல் டு 15x இருக்கும். இப்போ இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணோம். எக்ஸோட வேல்யூ தெரியணும்னா 798 டிவைடட் பைல 15 இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 15 × 5 are 75, பேலன்ஸ் ஒரு 4 இருக்கா, 3s are என்ன வருது, நம்மளுக்கு 45 வருது. 53ல் ஏதாச்சும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, இப்போது 353ன்னு பார்த்துருவோம். இங்கே 48னா அப்போ 45, ரிமைனிங் 3 பேலன்ஸ் இருக்கும். இருக்குமா, அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோன்னா 2s are 30, அப்போது 53.2 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். அந்த ரிசல்டன்ட் மிக்சரோட per kgயோட ரேட்டு 53.20 இருக்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். if 1/1 minus sin theta plus 1/1 plus sin theta equal to 4 sec theta ன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே எழுதிடலாம். 1 + 1 minus sin theta plus 1/1 plus sin theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 4 sec theta. இப்போது இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மேலே என்ன வரும், 1 + sin theta இருக்கும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதால அப்போ இங்கே 1 + sin theta ப்ளஸ் 1 - sin theta இங்கே இருக்குமா, இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது, இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே இந்த +1 மட்டும் இருக்கும். அப்போது மேலே வெறும் 2 மட்டும் இருக்குமா, டிவைடட் பைல இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், a - b × a + b அந்த ஃபார்மெட்டில் இருக்கா. a - b × a + b நம்ம எப்படி எழுதுவோம், a - b × a + b நம்ம எப்படி எழுதலாம், a² - b² எழுதுவோமா. ஓகே, இப்போது அந்த ஃபார்மெட் படி இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். அப்போது 1 ஸ்கொயர் பண்ணாலும் ஸ்கொயர் தான் வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் தான் வரும், மைனஸ் sin² θ அப்படின்னு வருமா, sin² θ ஈக்குவல் டு 4 sec θவை நம்ம 1/cos θன்னு எழுதலாம். ஓகே, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகும், 2 2s are 4. இப்போ பாருங்கள், 1 - sin² θவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், cos² θன்னு தெரியுமா. எப்படி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா sin² θ + cos² θவோட வேல்யூ என்னது, 1. இப்போ நம்மளுக்கு 1 - sin² θன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த sin² θ இங்கே வந்துருச்சுன்னா cos² θவோட வேல்யூ 1 - sin² θக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம டேரெக்டாக இந்த cos² θவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1/cos² θ ஈக்குவல் டு 2/cos θன்னு இருக்குமா. இந்த cos θவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் 1/cos θன்னு இருக்கும். 1/cos θவை நம்ம என்ன எழுதலாம், sec θ அப்படின்னு எழுதுவோமா. sec θவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு, 2 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. செக்கோட எந்த வேல்யூ நம்மளுக்கு 2ன்னு பார்த்தீங்கன்னா, செக்கு 60 டிகிரி ஈக்குவல் டு நம்மளுக்கு 2ன்னு தெரியும். அப்போ θ ஈக்குவல் டு என்னவா இருக்குது, நம்மளுக்கு 60 டிகிரியாக இருக்குது. ஓகேவா, θ ஈக்குவல் டு 60 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த 60 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். θ ஈக்குவல் டு 60 டிகிரினா cos 60 டிகிரியோட வேல்யூ 1/√3 வருமா, ப்ளஸ் cosec 60 sin 60க்கு ரெசிப்ரோக்கலாக sin 60யோட வேல்யூ √3/2ன்னு இருக்கும், அதோட ரெசிப்ரோக்கல் அப்போது 2/√3ன்னு இருக்கும். ஓகே, இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால மேலே நியூமினேட்டர் ஆட் பண்ணிடலாம், 3/√3ன்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் ரிமைனிங் வெறும் √3 மட்டும்தான் இருக்கும். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, இது தெரிஞ்சிருக்கிறது அவசியம். cos θ ஈக்குவல் டு 1/sec θ பேசிக் தான், இருந்தாலும் எக்ஸாம் டைமில் அது ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். In an election between R and S, R gets 110% of the votes of an S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க 2 பேருக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ரேஷியோனா இந்த பர்சன்டேஜை நம்ம ரேஷியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். ஆர் கெட்ஸ், அதாவது ஆர் இஸ் இல்லை ஆர் கெட்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ், 110%. பர்சன்டேஜை நம்ம ஃப்ராக்ஷனை மாற்றினா டிவைடட் பை 100 பண்ணுவோம். கெட்ஸ் ஆஃப் த ஓட் ஆஃப் எஸ். இப்போ என்ன சொல்ல வராங்க,
எஸ்ஸு 100 ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா ஆர் 110 ஓட்டு வாங்கியிருப்பாருன்னு சொல்ல வராங்க. கரெக்டு தானே? இந்த எஸ்ஸை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ஆர் பை எஸ்ஸோட ரேஷியோ தெரிஞ்சிடும். இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/10 அப்படின்னு இருக்கும். அப்போது ஆர் 11 ஓட்டு வாங்கியிருப்பாருன்னா எஸ் 10 ஓட்டு தான் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அண்டு பீட்ஸ் எஸ் பை 770 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் வந்து எஸ்ஸை விட எவ்வளோ ஓட்டு அதிகமாக வாங்கி ஜெயிச்சிருக்காருன்னா இந்த 770 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. இந்த ரேஷியோவில் பாருங்கள், இந்த ரேஷியோவில் எத்தனை ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு? ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கியிருப்பார். ரேஷியோவில் சொல்கிறேன். அப்போது இந்த ஒரு ஓட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 770, இந்த ரேஷியோ, இந்த ஒரு ரேஷியோ ஈக்குவல் டு இந்த 770 ஓட்டாக இருக்குது. ஓகே, இஃப் தேர் வேர் நோ இன்வேலிட் ஓட்ஸு, இப்போது ஒரு ஓட் போடுற இடத்துல இன்வேலிட் ஓட் எதுவுமே இல்லைன்னா 2 பேர் தான் போட்டி போடுறாங்க. அப்போது என்ன இருக்கும்? டோட்டல் ஓட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? தோற்ற ஒரு ஓட்டையும் ஆட் பண்ணி ப்ளஸ் ஜெயிச்ச ஒரு ஓட்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் போல்ஸ் தெரிஞ்சிருமா? ஏன்னா இன்வேலிட் ஓட்டே இல்லை. அப்போது இவர் 10 ஓட்டு, இவர் 11 ஓட்டு. அப்போ இதுதான் இவங்க 2 பேரோட கம்பைன்ட் ரேஷியோ தான் என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு டோட்டல் ஓட்டாக இருக்குமா? அப்போ என்ன இருக்குது? இவங்க 2 ரேஷியோவும் கம்பைன் பண்ணால் 11 + 10 21 ரேஷியோ தான் நம்மளுக்கு டோட்டல் என்னவாக இருக்கணும்? டோட்டல் ஓட்ஸாக இருக்கணும். ஓட்டு வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வி வேணால் என்ன பண்ணுவோம்? நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். வி இங்கே 770 × 21 டிவைடட் பைல 1 வந்துடும். போடலனாலும் சேம் தான். அப்போ யூனிட் டிஜிட்டில் 0 இருக்கணுமா? எல்லா யூனிட் டிஜிட்லையும் 0 தான் இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 0வை × 10ன்னு போட்டோன்னா இப்போ என்ன வரும்? அதுக்கு முன்னாடி இருக்க 7 × 1 பண்ணால் 7 × 1 பண்ணால் நம்மளுக்கு 7 வரணும். கரெக்டாக? அப்போது ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் யூனிட் டிஜிட்டுக்கு முன்னாடி 7 வருது. இந்த மல்டிப்ளை பண்ணாலும் யூனிட் டிஜிட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு 7 வரணும். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். இப்படி யூனிட் டிஜிட்டு ப்ளஸ் அதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க யூனிட் டிஜிட்டுமே நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ஸ்மார்ட் அப்ரோச்சாக இருக்கும் எக்ஸாம் ஆளை பொறுத்தவரையும். மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதை விட இதை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஈஸியான டாஸ்க்காக இருக்கும். ஓகே, சரி, எதுக்கும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாமா? என்ன வரும்? 7 7 2s are 14 1 14 1 அப்போது 14 15 இருக்கும். 7 1 1 6 இங்கே ஒரு 10 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 0. அப்போ 16170. இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? அப்போ டோட்டல் ஓட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 16170 வந்துருச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? இஃப் P √3 + cot 30, cot 30யோட வேல்யூ நம்மளுக்கு √3. அப்போது P √3 + √3 நம்ம என்ன எழுதலாம்? 2√3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டு tan 60யோட வேல்யூ நம்மளுக்கு √3 தான். √3 என்ன பண்ணியிருக்காங்க? க்யூப் பண்ணியிருக்காங்க. √3 க்யூப் பண்ணால் நம்மளுக்கு 3√3 தெரியுமா? இது எப்படி சொல்கிறேன்? க்யூப்னா என்ன அர்த்தம்? √3 × √3 × √3. கரெக்டாக? நம்மளுக்கு √3 × √3யோட வேல்யூ 3 தெரியும். இங்கே ஒரு √3 இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? √3 எழுதிடலாம். -2 டைம்ஸ் ஆஃப் sin 60. sin 60யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? √3/2 அப்படின்னு தெரியுமா? இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது? 3√3 - √3 வந்து நம்ம 2√3 இருக்கும். இப்போ இங்கே P × 2√3 இருக்குது. இந்த 2√3யும் இந்த 2√3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா Pயோட வேல்யூ 1 இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோன்னா இந்த கொஸ்டினை ஒரு 5 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது இந்த டைப் கொஸ்டின் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக இந்த எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூவும் இதில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி இந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்துருச்சுன்னா அதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். கரெக்டு தானே? ஏன்னா எக்ஸோட வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணலாம்? டேரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வருதான் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? எக்ஸோட வேல்யூ -1ன்னு சொல்லியிருக்காங்க, மற்ற ரெண்டோட வேல்யூ 1 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 5 - 1 வந்து நம்மளுக்கு -5 வரும். ஒய்யோட வேல்யூ 1 + 4, இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு 1 தான் இருக்குது. அப்போ -8 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 1 கொடுத்துருக்காங்க. இது ஆட் பண்ணால் வருமா? 13 9. அப்போ வராது. இது நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியாது. ஓகேவா? இப்போ செகண்ட் ஆப்ஷனில் எல்லா ஒரு வேல்யூவும் என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே 5 + 4 -8 பண்ணால் நம்மளுக்கு 1 சொல்லியிருக்காங்க. வருதா? 9 - 8 1. இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போது இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் 2. ஓகேங்களா? வேணும்னா இதுலேயும் நம்ம ஈக்குவேஷன் 2லேயும் செக் பண்ணுவோம். எல்லா வேல்யூ 1 இருக்கிறதால
7 - 9 + 1 பண்ணால் நம்மளுக்கு -1ன்னு போட்டிருக்காங்க. 8 - 9 நம்மளுக்கு -1 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்னொரு ஈக்குவேஷன்லேயுமே என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணி காட்டினேன். எக்ஸாம் ஹாலில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே போதும், அதை நம்ம ஆன்சராக மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, Pranav borrows a sum of rupees this at the rate of 10% per annum simple interest. அதாவது பிரணவ் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரின்சிபல் கடனாக எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா இந்த 6,23,305 ரூபா கடன் வாங்கியிருக்காரு. ரேட் பர்சன்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா 10% வாங்கியிருக்காரு. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் ஹி ரீபேஸ் 16,390 டுவர்ட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. என்ன சொல்லியிருக்காங்க, அவர் முதல் வருஷம் முடிஞ்சதே என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், அவர் பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 16,000 திருப்பி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து கொடுத்துருக்காரு, வட்டி திருப்பி தரல. ஓகேங்களா? ஒரு வருஷம் முடிஞ்சதே அவருக்கான வட்டி என்னவாக இருந்திருக்கும், 10%. என்ன பண்ணுவோம், இந்த பிரின்சிபல்லேருந்து ஒரு பாயிண்ட் முன்னாடி பாயிண்ட் வச்சோன்னா நம்மளுக்கு 10% வேல்யூ கிடச்சிருமா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ன்னு வச்சுக்கலாமா. அது என்னவாக இருந்திருக்கும், நம்மளுக்கு 62,330.5 ரூபாயாக இருந்திருக்கும் ஃபஸ்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அவர் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் திருப்பி தராமல் என்ன பண்ணியிருக்காரு, இந்த 16,000 ரூபாய் இந்த அசல்லேருந்து கழிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ அசல்லேருந்து 16,390 ரூபா கழிச்சா என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம நியூ பிரின்சிபல்னு எழுதிக்கலாமா. இந்த நியூ பிரின்சிபல் என்ன இருக்கும், இந்த 6,23,305 ருபீஸில் இருந்து இந்த 16,390 மைனஸ் பண்ணால் என்ன வருது, 5, இங்கே 2 போய் இங்கே 9 வரும். அப்போது 1, இங்கே 2 இருக்கா, இங்கே 2 இருக்கும், 1 9 வருமா. 12 - 3 9, இது 1ன்னு வந்துடும். அப்போ இங்கே ஒரு 12 - 6னா 6 0 6. அப்போது புது பிரின்சிபல் இந்த அமௌண்ட்டாக இருக்குது. புது பிரின்சிபல் இந்த அமௌண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? நியூ பிரின்சிபல் என்னவாக இருக்குன்னா இந்த 6,06,915 ரூபாயாக இருக்குது. இதுதான் நியூ பிரின்சிபல். ஓகே, இப்போ கொஸ்டின் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஓகே, if Pranav clears all the pending dues at the end of second year including the interest payment that occurred during the first year. அதாவது செகண்ட் இயரில் என்ன பண்ணிட்டாரு, மொத்த அமௌண்ட்டுமே திருப்பி கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாரு, இன்க்ளூடிங் இந்த ஃபஸ்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து. அதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் தட் அக்யூர் டியூரிங் த ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட் இயரில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அக்யூர் ஆயிருக்குன்னா இந்த அமௌண்ட். இதுதானே ஃபஸ்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போது செகண்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் தானே சொல்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர்னால் என்ன ஆகிடுச்சு, இன்னொரு வருஷமும் முடிஞ்சிருச்சு. இன்னொரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒரு 10% வட்டி போடுவோமா. அவர் பிரின்சிபல் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. இப்போ இதுக்கு ஒரு என்ன பண்ணலாம், ஒரு 10% வட்டி போட்டால் தானே நம்மளுக்கு, ஏன்னா அவர் வாங்கினது கடன் வாங்கினா அப்போ நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டுக்கும் ஒரு 10% வட்டி போடணும். கரெக்டு தானே. அப்போ இதுக்கு ஒரு 10% வட்டி போட்டால் என்ன வருது, ஒரு பாயிண்ட் முன்னாடி வைப்போமா. இது வச்சோன்னா அப்போ நம்மளுக்கான செகண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ரேட் என்ன வருது, இதுதான் நம்மளுக்கு செகண்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃபைனலாக எவ்வளோ திருப்பி தரணும், இந்த ஃபஸ்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, நெக்ஸ்ட் அவர் எவ்வளோ திருப்பி தரணும், இதுக்கான நியூ பிரின்சிபலும் அவர் திருப்பி தரணும். கரெக்டாக? ஓகே, இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளவு அவர் வந்து பே பண்ணியிருப்பார் தெரியும். இங்கே 0 வரக்கூடாது. ஓகே, இப்போது இது மூணுமே ஆட் பண்ணிடலாமா. இங்கே என்ன இருக்குது, யூனிட் டிஜிட் எல்லாமே வேறு வேறு தானே இருக்குது. 5 பாயிண்டில் இருக்கா, 0 1ன்னு வந்துடும். அப்போ இங்கே 2ன்னு இருக்கும் பாயிண்ட்டு. அப்போ பாயிண்டில் வருது. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 + 5 சேர்த்தா நம்மளுக்கு 7 வரணும். ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் 4. இப்போ ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணாலும் இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் வரும். என்ன இருக்குது, 606915. இதை ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா. 2 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு 12க்கு முன்னே ஒரு 2 வரும். 2 12க்கு 2, இங்கே 1, 10க்கு 0 1 3 12. அப்போது 1 2 3 0 2 2 இருக்கும். 7 3 9 9 2 7. டிட்டோ மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுது. ஓகே, ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்மை கொஞ்சம் லென்த்தியான சம் தான். புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக நம்ம யூனிட் டிஜிட் மேட்ச் பண்ணி என்ன பண்ணிடலாம், நிறைய கேல்குலேஷன் நம்ம இது பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ஆன்சரை மார்க் பண்ணிடலாம்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். What is the height of a conical water tank having the radius of 70 meter and a volume of 46,200 meter cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோனோட கம்ப்ளீட் ஃபார்முலா பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணலாம். கோனோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்னது, 1/3 πr² ஆகிருக்கும். ஓகேங்களா, இதுதான் வால்யூம் ஆஃப் அ கோன். நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் எப்படி கண்டுபிடிக்கலாம், πrl. எல்ன்றது இதில் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டாக இருக்கும். இப்போ ஒரு கோனு இதுதான் கோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் என்னவாக இருக்குன்னா கோனோட ரேடியஸாக இருக்கும், இது கோனோட ஹைட்டாக இருக்கும். ஓகே, இது ஹைட்டு h, இது ரேடியஸ் r, இந்த லென்த் இருக்குது பார்த்திங்களா, இது என்னவாக இருக்கும்னா ஸ்லாண்ட் ஹைட் எல்லுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, எல். πrl இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு πr இன்ட்டு எல் ப்ளஸ் ஆராக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஆரும் இந்த ஹெச்சோ 90 டிகிரியில் என்ன ஆகும்னா மீட் பண்ணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது L² ஈக்குவல் டு R² ப்ளஸ் H² இருக்கும். இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட்டு கோனை பொறுத்தவரையும். ஓகேங்களா, எல்லோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும்னா ஆரோட ஸ்கொயரு ப்ளஸ் ஹைட்டோட ஸ்கொயரை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லோட ஸ்கொயர் தெரிஞ்சிடும் பை பித்தாகரஸ் தியரம். ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாட் இஸ் அன் ஹைட் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஆஃப் கோனிக்கல் வாட்டர் டேங்க் ஹேவிங் a radius of 70 மீட்டர், ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்க 70 அண்ட் வால்யூம் கொடுத்துட்டாங்க. ரேடியஸும் நம்மளுக்கு ஹைட்டும் தெரிஞ்சாலே நம்மளுக்கான வால்யூம் ரேஷியோ வால்யூமோட வேல்யூ தெரிஞ்சிருமா. அப்போது வால்யூம் ஆஃப் தட் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஈக்குவல் டு 1/3 π22/7 எடுத்துக்கலாம். r² இங்கே 70², இங்கே மீட்டரில் இருக்குது. ஆப்ஷனுமே என்ன கேட்டிருக்காங்க, மீட்டரில் தான் இருக்குது, வால்யூமே மீட்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம யூனிட் கன்வர்ஷன் எதுவும் தேவைப்படலை. 70 இன்ட்டு ஹைட் தான் தெரியணும், h ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க, இந்த 46,200 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 7ம் இது 10 டைம்ஸ் போகும், இந்த 2 0வும் இந்த 2 0வும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 22 ஆகிடுச்சுன்னா 1 0, இது 22 2 0 44, இங்கே 2 இருக்கும், 1 0 என்ன வந்துடும் 22. வேறு என்ன இருக்கா, 7 3 0 என்ன வருது பார்த்தீங்கன்னா 7 3 0 21. பேலன்ஸ் h ஈக்குவல் டு இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 3 3 0 என்ன வந்துடும் 9 வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. போட் அண்ட் ஸ்டீம்ல இருந்து. A boat can travel 78 km upstream and back in a total of 32 hours. It can travel 15 km upstream and 52 km downstream in the total of 9 hours. How much distance will a boat cover in 12 hours in still water அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் 78 கிலோமீட்டரும் அண்ட் பேக் அப்படின்னா என்ன அர்த்தம், சேம் அந்த 78 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்லேயே எடுத்துக்கிட்ட டைம் வந்து என்னவாக இருக்குது, இந்த 32 ஹவர்ஸாக இருக்குது. அப்போது 78 டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் போகிறாங்க, ப்ளஸ் அதே ஒரு 78 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் வர்றதுக்கு அவங்களுக்கு டோட்டலாக எடுத்துக்கிட்ட டைம் வந்து 32 ஹவர்ஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இட் கேன் ட்ராவல் 15 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம், 15 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமு ப்ளஸ்ஸு 52 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், இதுலேயே 52 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் சொல்லிட்டாங்க. இந்த டோட்டல் ஆஃப் 9 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 9 ஹவர்ஸ். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் போட் கவர் இன் 12 ஹவர்ஸு. அப்போ நம்மளுக்கு போட்டோட ஸ்பீட் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணலாம், ஸ்டில் வாட்டர் போட்டோட ஸ்பீட் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ போட்டோட ஸ்பீடு இன்ட்டு 12 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் வரும். எப்படியோ 12ஓட மல்டிப்பிளாக தான் இருக்கணும். 12ஓட மல்டிப்பிள்னால் நம்மளுக்கு ஆப்ஷன் 2ஆக இருக்கலாம். ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 78 52 15 70 இது எப்படி ஈக்குவல் பண்ணலாம், 15ஓட மல்டிபிள் இல்லை, 78 52 13ஓட மல்டிபிளா, ஆமாம். ஓகே, 13 இன்ட்டு 4 சார் நம்மளுக்கு 52 வருது, 13 இன்ட்டு 6 சார் நம்மளுக்கு 78. அப்போது 13ஓட மல்டிபிள் எல்சிஎம் நம்ம என்ன பண்ணலாம்,
இப்போ பாருங்கள், இது 4, இது 6, இது 4 அப்போ 2 இருக்குது. அப்போ இந்த இதில் வந்து நம்ம 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம 3 மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வந்துடும், நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடுமா. இந்த 78 இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 6, 156 வருது. இப்போ பாருங்கள், இந்த 52 இன்ட்டு 3 பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும், 156 வரும். அப்போ இது ரெண்டுத்தோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம், சேமாக வந்ததால். ஓகேவா. அப்போது இந்த ஈக்குவேஷனில் ஃபுல்லாக நம்ம இன்ட்டு 2 பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் ஃபுல்லாக நம்ம இன்ட்டு 3 பண்ணுறோம். ஓகேங்களா. காமன் மல்டிபிள் தெரிஞ்சிச்சுன்னா அதோட எல்சிஎம்லேருந்து நம்ம காமனான மல்டிபிளை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, இதில் நம்ம -3 உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ தானே இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆகும். ஓகே, இப்போது இந்த 2 × 78 156 பார்த்தோமா. 156 டிவைடட் பை u என்ன வரும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இங்கே மைனஸ்ஸு ஒரு 3 × 15 45 45 டிவைடட் பை u இருக்கும். இது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே 64, இங்கே மைனஸ் என்ன இருக்கும், 27 இருக்கும். ஓகேவா. இப்போ என்ன இருக்குது, கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால மேலே என்ன பண்ணிடலாம், நியூமரேட்டரில் மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் பண்ணிடலாமா. 156 மைனஸ் ஒரு 45 1 4 1, அப்போ 111 ஒன்று இருக்கும். 111 டிவைடட் பை 2 இருக்கும். இங்கே 34 மைனஸ் ஒரு 27 ஒரு 37 வருமா. 37 வருது. இப்போ பாருங்கள், 37 வந்து ஒரு 37 வந்து ஒரு ஸ்பெஷலான நம்பர். 37 × 3 பண்ணால் நம்மளுக்கு 111. நம்பர் சிஸ்டமில் நிறைய சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இந்த 37 111 வச்சு அப்போ என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இது 3 டைம்ஸ் அடிச்சிடலாம். அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 3 அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த 3 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஓகே. இப்போ இந்த 3 நம்ம என்ன பண்ணலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். u = 3 இப்போ 78 டிவைடட் பை 3 226 வருமா. 2s are 6, இங்கே ஒரு 1 இருக்கும். இதை அடிச்சுன்னா 6 are 26 + 78 டிவைடட் பை d = 32 இருக்கும். இப்போ இந்த 26 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா. 78 டிவைடட் பை d = ஒரு 4 + 2 6 வருமா. இதை அடிச்சுன்னா 1s are ஒரு இங்கே ஒரு 1 இருக்கும், அப்போ 3s are. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் = 13 தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு போட்டோட ஸ்பீட் தெரிஞ்சால் மட்டும் போதும், என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். போட்டோட ஸ்பீட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், போட்டோட ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீமு ப்ளஸ் அப் ஸ்ட்ரீமு டிவைடட் பை 2க்கு ஈக்குவலாக இருக்குமா. டவுன் ஸ்ட்ரீம் 13 + 3 நம்மளுக்கு என்ன வரும், 16 டிவைடட் பை 2. அப்போ போட்டோட ஸ்பீட் = 8 இருக்கும். போட்டோட ஸ்பீட் 8 இருந்துச்சுன்னா டேரெக்டாக 8 × 12 வேல்யூ நம்மளுக்கு 96, 12 மல்டிபிள். ஓகேங்களா. இவ்வளோ ஸ்டெப்பு. எக்ஸாமில் இந்த ரிஸ்க்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு மற்ற சம் போயிடணும். ஓகேங்களா. ஆன்சர் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து நெக்ஸ்ட் சம் போயிட்டு லாஸ்ட்டில் டைம் இருக்கிறப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். எல்லா வாட்டியும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் 12 மல்டிபிள் இது ஒன்று தான் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு ரிஸ்க்கு எடுத்து நம்ம அடுத்த சம் போயிட்டு டைம் இருந்து இந்த சம்மை நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A and B are the centers of a A and B are the centers of a two circle with a radius of 2 cm and 1 cm respectively, where AB = 5 cm அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு சர்க்கிள் என்ன ஆகல, டச் ஆகலை. ஏன்னா இது 2 இது 1, அப்போ அதுக்கு சென்டர்ஸ்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 cm சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோட ரேடியஸ் 2, இன்னொரு சர்க்கிளோட ரேடியஸ் 1, அப்போ அதுக்கு ஆஃபாக இருக்குமா. ஓகே, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 2ன்னு சொல்கிறாங்க, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் 1ன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தோட சென்டர் வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க. இது ஏ, இது ஏவாக இருக்குது, இது பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏபியோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்கன்னா 5 cm அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மொத்தமாக 5, இது 2ஆக இருக்கும், ஏன்னா பெரிய சர்க்கிள் ரேடியஸ் 2, இது 1. அப்போ இது மொத்தமாக 5னா இதோட வேல்யூ 2ஆக இருக்கணும். கரெக்டாக. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, C is the center of another circle of radius R, okay, which touches each circle of above externally, which touches each of above circle externally அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிள் என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு சர்க்கிள் எக்ஸ்டர்னலாக டச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி டச் பண்ணுதா. ஓகே,
ஓகே, இப்படி ஒரு சர்க்கிள் என்ன ஆகுது, டச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரேடியஸ் என்னவா இருக்குன்னா நம்மளுக்கு ஆராக இருக்குது எக்ஸ்டர்னலி. இஃப் சி இஸ் சென்டர் ஆஃப் அனதர் சர்க்கிள். அப்போது இதோட சென்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஏசிபி ஈக்குவல் டு 90 டிகிரி. இது வந்து நம்மளுக்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட வேல்யூ நம்மளுக்கு 90 டிகிரியா. அப்போ என்னவாக இருக்கணும், இந்த 3 சைடும் ட்ரிப்ளெட்டாக இருக்கணும். இது 2ஆக இருக்கும், இது 1ஆக இருக்கும். ஏன்னா இதுலேருந்து இது வரையும் ரேடியஸ், இதுலேருந்து இது வரையும் ஒரு ரேடியஸ். இது மொத்தமாக என்ன வருது நம்மளுக்கு 5 வருதா. இது மொத்தமாக 5. 5ல் வர ட்ரிப்ளெட்ஸ் என்ன செக் பண்ணலாம். 5, 12, 13 இருக்குது. இல்லைனா 3, 4, 5 அப்படின்ற ஒரு ட்ரிப்ளெட் இருக்குது. 3, 4, 5. இது ரேடியஸ், இது 2, 5 இருக்க முடியாது. இங்கே 7 வந்துடும். 2 இங்கேயும் 2 போட்டால் 4, 3, 5. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ட்ரிப்ளெட் வந்துருச்சா. இப்போது இந்த சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த சைடு ஃபுல்லாக 4 வந்துருச்சு, இந்த சைடு ஃபுல்லாக 3 வந்துருச்சு, இது 5. அப்போ என்னவாக இருக்குன்னா இது ஒரு ட்ரிப்ளெட். அப்போது ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் 2 தான். ஓகேங்களா, ட்ரிப்ளெட் செக் பண்ணாலே இதுக்கான ஆன்சர் நம்ம ஆப்ஷனில் ஒன்று என்ன பண்ணியிருக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். கரெக்டாக. ஏன்னா 5ல் வர 2 ட்ரிப்ளெட் இது மட்டும்தான். இது 2 மட்டும்தான் 5ல் வர ட்ரிப்ளெட்ஸு. ஸோ இது 2க்குள்ளே தான் இருக்கணும் மேக்ஸிமம். இது இல்லாமலையும் இருக்கலாம், பட் மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் இருக்கணுன்ற மாதிரி நான் என்ன பண்ணேன், செக் பண்ணேன். ஓகேங்களா. இப்போ சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக. இப்போ என்ன எடுத்துக்கலாம், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதோட ரேடியஸ் 6, இதோட ரேடியஸ் R. கரெக்டாக. இப்போது நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் படி என்ன தெரியும், இந்த சைடு ஸ்கொயர் ஆட் பண்ணி இந்த சைடு ஸ்கொயர் ஆட் பண்ணால் இந்த சைடு ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக. இந்த சைடோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 2 + R, R+2ன்னு வச்சுக்கலாம், இல்லை 2 + Rன்னு வச்சுக்கலாம். R+2 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் இந்த சைடு இந்த R+1 ஸ்கொயர் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, இந்த சைடு ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். 5 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஓகே, இப்போ இதை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், a + b த ஹோல் ஸ்கொயர் பண்ணால் a² + b² + 2ab அப்போ 4r அப்படின்னு இருக்கும். ப்ளஸ்ஸு இங்கே r² + 1 + 2r அப்படின்னு இருக்குமா, ஈக்குவல் டு 25ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் 5 வருமா. இந்த 5 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், -5 ஆகிடும். அப்போ -5 ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே ஒரு r² இருக்குது, இங்கே ஒரு r² இருக்குது. அப்போ 2r² ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 4r, இங்கே ஒரு 2r இருக்குது. அப்போ ஒரு 6r ஈக்குவல் டு 20ன்னு இருக்கும். பிகாஸ் இந்த 5 இந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ 2r² ப்ளஸ் ஒரு 6r ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும் நம்மளுக்கு 20ன்னு வந்துடும். ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், r² + 3r ஈக்குவல் டு 10 இருக்கும். இந்த ஈக்குவேஷனை டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக ஆப்ஷன்ஸ்லேருந்து ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் போட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. 5 போட முடியாது, பிகாஸ் 5 ஸ்கொயர் பண்ணாலே என்ன வந்துடும் நம்மளுக்கு 25 + ஒரு 15னா என்ன வந்துடும், 25 + 15 நம்மளுக்கு 14 வந்துடும். அப்போது இது நம்மளுக்கு ஈக்குவல் டு LHS ஈக்குவல் டு RHS இல்லை. 2 போட்டு பார்க்கலாமா. 2 போட்டால் என்ன வருது, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ்ஸு 3 2s என்ன வரும் 6 ஈக்குவல் டு 10ன்னு வந்துருச்சு. அப்போது இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும், ஆப்ஷன் 2. ஃபஸ்ட்டு நம்மளுக்கான ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம ட்ரிப்ளெட்டில் நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதில் சப்போஸ் ஸ்ட்ரைக் ஆகலைன்னா இந்த மெத்தட் வரணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரேபிட் டிவிஷன் சீரீஸில் ஃபஸ்ட்டு கிளாஸில் இந்த சம்மை பார்த்தோன்னு நினைக்கிறேன். என்னதுன்னா a³ + b³ + c³ - 3abc ஈக்குவல் டு a + b + c இன்ட்டு a² + b² + c² மைனஸ் ஆஃப் ab + bc + caக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இது ஒரு ஃபார்முலா. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அதில் a + b + c டிவைடட் பை 2 a - b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b - c தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c - a தி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். இது ஃபார்முலா. இது இல்லாமல் இன்னும் 2 ஃபார்முலா இருக்குது, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா a + b + c டிவைடட் பை 2 இன்ட்டு 3 டைம்ஸ் ஆஃப் a² + b² + c² மைனஸ் ஆஃப் a + b + c தி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும்.
இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா a + b + c இன்ட்டு a + b + c தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஒரு 3 டைம்ஸ் ஆஃப் ab + bc + caக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 ஃபார்முலாவும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போது இதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் கேஸ் இந்த ஒரு இதில் இருக்குது, இந்த ஃபார்முலாவில் இருக்குது. இப்போது இந்த ஏபிசியோட வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுறப்போ 0 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, இப்போது ஏவோட வேல்யூ 1 இருக்குது, பியோட வேல்யூ -2 இருக்குன்னு வச்சுக்கலாம், சியோட வேல்யூ 1 இருக்குது. இப்போது இதை a + b + c ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது? 1 - 2 + 1 பண்ணால் 0 அப்படின்னு வந்துருச்சு. இந்த a + b + cயோட வேல்யூ 0 அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது? இங்கே பாருங்கள், இதில் எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே a + b + c 0 வந்துருச்சுன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகிடும்? கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஏன்னா இங்கே ஒரு 0 × anything 0, இங்கே பாருங்கள் 0 × anything 0, 0 × anything 0, இதுவும் 0 × anything 0 வந்துடும். அப்போது ரிமைனிங் என்ன இருக்கும் நம்மளுக்கு? a³ + b³ + c³ - 3abc = 0 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதலாம்? a³ + b³ + c³ = 3abc அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது மாதிரி ஏபிசி மூணுமே ஆட் பண்ணுறப்போ 0ன்னு வந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக இதை எழுதிடலாம். a³ + b³ + c³ = 3abc அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? இது தேவைப்படாது. தென் ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சம்மை இதை மொத்தமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? a அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த x - y a, இந்த y - z b, இது c. கரெக்டாக? இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள்? x - y a + y - z + z - x. இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல், இந்த மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல், இந்த மைனஸ் இசட்டும் ப்ளஸ் இசட்டும் கேன்சல் வந்தால் நம்மளுக்கு என்ன வருது? ரிமைனிங் 0 வருது. அப்போ இந்த a + b + c ஆட் பண்ணுறப்போ 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? 0ன்னு வந்துருச்சுன்னா a³ + b³ + c³ = 3abc அப்படின்னு பார்த்தோமா? ஓகே, அப்போ இது என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக இந்த a³ + b³ + c³ இது மொத்தமாக a சொல்கிறேன், x - y தான் a அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? 3 டைம்ஸ் ஆஃப் a b c அப்படின்னு எழுதிடலாமா? டிவைடட் பைல இங்கே என்ன இருக்குது? x - y இன்ட்டு y - z ப்ளஸ் z - x இருக்கும். இதை மொத்தமாக அப்படியே கேன்சல் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் நம்மளுக்கு 3 மட்டும்தான் இருக்கும். ஆப்ஷன் 1. இந்த இது தெரிஞ்சால் மட்டும்தான், இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஈஸியாகவும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஃப்ரம் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 7 units அண்ட் ஆர்க் லென்த் இஸ் கட் பை அ கார்ட் ஆஃப் அ லென்த் 7 unit. கார்டு அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு சர்க்கிளை 2 பாயிண்டில் கட் பண்ணுறது, இன்டர்னலாக 2 பாயிண்டில் கட் பண்ணுறது தான் நம்மளுக்கு கார்டு அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளை இன்டர்னலாக 2 பாயிண்டில் கட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஒரு கார்டுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே சற்று மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த கார்டோட லென்த் என்ன சொல்லியிருக்காங்க? கார்டு ஆஃப் லென்த் 7 units அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த போர்ஷன் ஆஃப் அ லென்த் ஆஃப் அன் ஸ்மாலர் போர்ஷன் ஆர்க். இந்த ஸ்மாலர் போர்ஷன் இங்கே இருந்து இது வரையும்க்கான ஆர்க் லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது சர்க்கிளோட ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்க? 7. ஓகே, இப்போது இந்த சம்மு ஈஸி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். சென்டர் ஆஃப் அ சர்க்கிளில் இருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஜாயின் பண்ணுறது என்னவாக இருக்கும்னா நம்மளுக்கு ரேடியஸாக இருக்கும். அப்போ இந்த ரேடியஸோட வேல்யூ நம்மளுக்கு 7ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறதும் என்னவாக இருக்கும்னா ரேடியஸாக இருக்கும். அந்த ரேடியஸ் வேல்யூ 7. இப்போ இது பாருங்கள், இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? ஒரு ட்ரையாங்கிள், அதுவும் ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அதோட எல்லா ஆங்கிளுமே என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாகவும் இருக்கும், ப்ளஸ் இந்த ஆங்கிள் 60 டிகிரியில் இருக்கும், இந்த ஆங்கிளும் 60 டிகிரியில் இருக்கும், இந்த ஆங்கிளும் 60 டிகிரியில் இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்க முடியும். இந்த ஆங்கிள் மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி தெரிஞ்சிடும். ஓகேங்களா?
ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல்லாமே போன கிளாஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது இம்பார்ட்டனாக, ஈக்குவலேட்டரோட ஹைட்டு, இன்சென்டரு, சர்க்கம் சென்டரு எல்லாமே என்னவாக இருக்குன்னா ஒரே பாயிண்டில், ஆல்டிடியூடு, மீடியன்னு இது எல்லாமே ஒரே பாயிண்டில் தான் இருக்கும். ஓகே, அது வர கிளாஸில் பார்க்கலாம். இப்போது இந்த சம்முக்கு எது முக்கியம்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னவாக இருக்கும், 3 சைடும் ஈக்குவலாக இருக்கும், ப்ளஸ் அதோட ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரின்னு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இதுவும் என்னவாக இருக்கணும்னா நம்மளுக்கு 60 டிகிரியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா என்ன அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போது ஆர்க் லென்த் எல்னு வச்சுக்கலாமா? எல் ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு 2πr இருக்கும். இதுதான் ஆர்க் லென்த்து. நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த செக்டார் வேணும் அப்படின்னா ஏரியா ஏ ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு πr² இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏரியாவை இன்னும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லென்த் இன்ட்டு ரேடியஸ் டிவைடட் பை 2க்கும் என்னவாக இருக்குன்னா இந்த ஏரியா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது சம்ம சால்வ் பண்ணிடலாமா? இப்போ நம்மளுக்கு இந்த லென்த்து தானே கேட்டிருக்காங்க, இந்த ஆர்க் லென்த் தான் கேட்டிருக்காங்க. அப்போது இதுதான் தீட்டாவாக இருக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம ஆர்க் லென்த் எல் ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு நம்ம 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். 60 டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr இன்ட்டு 2 பையோட வேல்யூ 22/7 ஆரோட வேல்யூ நம்மளுக்கு ரேடியஸ் 7 இருக்கும். ஓகே, இந்த 60 6 இது என்ன வரும், 3 வரும். இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, 22/3 பை அப்படியே வச்சுருக்காங்களா? பை அப்படியே வச்சா என்ன வரும், இந்த 22/7 என்ன இருக்கும், பையோட வேல்யூ அப்படியே இருக்கும். ரிமைனிங் என்ன இருக்குது நம்மளுக்கு 7/3 மட்டும் இருக்குது. அப்போது 7/3 பையாக இருக்கும். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். There are 2 pipes used to fill a tank and when it's open operated together. Okay, they can fill a tank in 20 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ் பி பைப்பு ரெண்டும் சேர்ந்து 20 நிமிஷத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் ஒன் பைப் கேன் ஃபில் த டேங்க் 2.5 times as quickly as other அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஏ அண்ட் பிக்கான என்ன கொடுத்துட்டாங்கன்னா எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு பைப், நம்ம ஏ பைப் தான் ஃபாஸ்டர் பைப்புன்னு வச்சுக்கலாமா, அந்த ஃபாஸ்டர் பைப்பு என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, பியை விட 2.5 மடங்கு வேகமாக வேலையை முடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அப்போ என்ன அர்த்தம், இவர் ஒரு வேலை செஞ்சார்னா இவர் 2.5 வேலை செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இந்த பாயிண்ட்டு போனால் நம்ம என்ன பண்ணிடலாம், இன்ட்டு 2 பண்ணிடலாமா, இந்த ரேஷியோவில் இன்ட்டு 2 பண்ணால் இது 5 இது 2 ஆகிடும். அப்போது இவங்களுக்கான எஃபிஷியன்சி ரேஷியோ 5:2 இருக்குது. ஓகே, நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் என்ன தெரியும், டோட்டல் ஒர்க்கு ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைமா. நம்மளுக்கு டைமு இவங்க 2 பேரும் சேர்ந்து 20 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான எஃபிஷியன்சி என்னது 7 இருக்குது. அப்போது இந்த 140 தான் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்காக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, தென் ஃபாஸ்டர் பைப் அலோன் கேன் ஃபில் அ டேங்கின். இந்த டோட்டல் ஒர்க்கு 140 ஒர்க்கை ஃபாஸ்டர் பைப்னால் இங்கே ஏதான ஃபாஸ்டர் பைப்பாக நம்ம எடுத்திருக்கோம், அது முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். டைம் ஈக்குவல் டு என்னது, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சியாக இருக்கும், அதுதான் டைமு. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 2 ஆரம்பிக்குது, இது ஒன்று தான், இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். 2 4 8 28 மினிட்ஸில் என்ன பண்ணிடும், இந்த ஏ பைப்பு கம்ப்ளீட்டாக இந்த டேங்கை ஃபில் பண்ணிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்ம போயிடலாம். ஓகே, இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸ் ரேபிட் ரிவிஷன் சீரிஸ் 6ல் பார்த்துருப்போம், காம்ப்ளிமெண்ட்ரி சீரீஸ்ன்னு பார்த்துருப்போம். கரெக்டாக? காம்ப்ளிமெண்ட்ரி சீரீஸ்னால் என்னது, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா சைன் ஏ ஈக்குவல் டு காஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்கும், காஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? சேம் tan A ஈக்குவல் டு காஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போனா இது ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ 90 டிகிரி வந்தால் மட்டும். ஓகேங்களா? இப்போது tan ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஒரு 59 வேணாம்,
ஒரு 25 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ காஸ் பியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? காஸ் பியோட வேல்யூ 90 மைனஸ் 25 இருக்கும். ஓகேங்களா? 90 மைனஸ் 25 என்னது? காஸ் பி வராது. காசோட வேல்யூ 90 மைனஸ் 25 65 இருக்கும். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 31 இருக்குது. இப்போது காட்டு இப்போ டேனோட வேல்யூ வேணால் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக டேனு இதோட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 வரும், ப்ளஸ் ஒரு 31 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? 90 கிடச்சிருமா? அப்போ tan 31 ஈக்குவல் டு cot 59 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கரெக்டாக? இங்கே நம்மளுக்கு 31 இருக்குது. ஸோ நம்மளுக்கான வேல்யூ என்ன பண்ணிக்கிறோம்? 31 டிகிரியில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்போது cot 59 ஈக்குவல் டு tan 31 இருக்குது. கரெக்டு தானே? இப்போது ஓகே. இப்போது sin 31 டிகிரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாமா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. இதுதான் ஆங்கிள் 31 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆங்கிள் 31ல் sin θோட வேல்யூ ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். இங்கே என்ன இருக்கும்? இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஆல்ஃபா டிவைடட் பை 1ன்னு இருக்குமா? அப்போ ஆப்போசிட் வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த ஆல்ஃபாவாக இருக்கும். பை இங்கே ஹைபோட்டனஸ் வேல்யூ 1 இருக்குமா? அப்போ இந்த அட்ஜஸ்டன்ட் சைடு என்னவாக இருக்கும்? பித்தாகரஸ் தியரம் படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஓகே, நம்மளுக்கு 3 சைடு வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையானது tan 31. tan 31 நம்மளுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தெரியுமா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஈக்குவல் டு என்னது? டேனோட வேல்யூவாக இருக்கும். டேனோட வேல்யூ டேன் இங்கே 31 தான் வேணும். அப்போ 31க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஆல்ஃபா டிவைடட் பை அட்ஜசன்ட்டில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது. ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை ஃபர்தராக நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ் பியை என்ன எழுதலாம்? இதை sin A ஈக்குவல் டு 1 பை sec B அப்படின்னு எழுதலாமா? இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா sin A sec B ஈக்குவல் டு 1. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். when A and B ஈக்குவல் டு 90 டிகிரி, இதுவும் ஞாபகம் இருக்கணும். இது ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ 90 டிகிரி இருந்தால் மட்டும்தான் இதோட வேல்யூ 1 இருக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன tan ஈக்குவல் டு காசுன்னு எழுதியிருக்கேன். காட் அது. ஓகேங்களா? காட் ஈக்குவல் டு cot B ஈக்குவல் டு cot B. ஓகேங்களா? இங்கே காட் இருக்கும், இங்கே பி வராது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே. At a cafe, Rama bought drinks for her 7 friends at ₹240. ஓகே, 7 பேருக்குமே என்ன பண்ணியிருக்கான்னா ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா. எவ்வளோ ரூபாய்க்குனா இந்த ₹240 7 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கா. ஓகே, சம் ஆஃப் தெம் வாண்டட் காஃபி வைல் அதர்ஸ் வாண்டட் பிளாக் டீ. ஒரு சிலர் அந்த 7 பேரில் ஒரு சிலர் காஃபியும் ஒரு சிலர் பிளாக் டீயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரெகுலர் கப் ஆஃப் காஃபி காஸ்ட்டு 40 அண்ட் ரெகுலர் கப் ஆஃப் பிளாக் டீ காஸ்ட்டு 30 அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு மெனி கப்ஸ் ஆஃப் டீ டிட் ஷீ பாட் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 7 பேரா? மொத்தம் 7 பேர்னால் என்ன அர்த்தம்? அப்போது காஃபியும் டீயும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 7 பேர் வரணும். கரெக்டாக? இப்போது ஒரு காஃபியோட விலை என்ன சொல்லிட்டாங்க? 40 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போது 40C. ஓகேங்களா? நான் 40 ரூபா 40C எத்தனை கப்பு, இது எத்தனை பேர் காஃபி எடுத்தாங்கன்னா சியோட வேல்யூவாக இருக்கும். ப்ளஸ்ஸு எத்தனை பேர் காஃபி வாங்கியிருப்பாங்க, ஒரு காஃபியோட விலை 30 ரூபா இன்ட்டு எத்தனை பேர் டீ வாங்கியிருப்பாங்கன்னா அதுக்கான டோட்டல் ருப்பீஸ் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? இந்த 240 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி கப்ஸ் ஆஃப் டீ தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம்? நம்ம காஃபியை மைனஸ் பண்ணிடலாம். இன்ட்டு 40 பண்ணால் டீ தானே கேட்குறாங்க. ஓகே, இன்ட்டு 40 பண்ணால் இது எல்லாமே என்ன ஆகிடும்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? 40C இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 40 × 7 218 வந்துடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. 40T மைனஸ் 30T வந்து நம்மளுக்கு 10T ஈக்குவல் டு ஒரு 280T மைனஸ் ஒரு 240T இருக்குமா? 240Tன்னு இருக்கும். போயிடுச்சுன்னா 80லேருந்து 40 போயிடுச்சுன்னா இது ரிமைனிங் 40 இருக்கும். 10T ஈக்குவல் டு 40. அப்போ மொத்தமாக எத்தனை டீ வாங்கியிருப்பாங்க? 4 டீ வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஹவு மெனி கப்ஸ் டிட் ஷீ பாட்னா 4 டீ வாங்கியிருப்பாங்க. இதான் ஆப்ஷன்ஸில் இருந்துமே போகலாம். பட் ஆப்ஷன்ஸில் இருந்து போனாலும் ஈஸி தான்.
ஆப்ஷன்ஸ்லேருந்து போனால் எப்படி பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லேருந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எத்தனை கப்பு, ஹவு மெனி கப் டிட் ஷி பை டீ அப்படின்னா, இப்போது 5 டீ வாங்கிட்டா அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 2 பேர், அப்போ 2 காஃபி வாங்கியிருப்பா. கரெக்டாக? அப்போ ஒரு டீயோட விலை நம்மளுக்கு 30 ருபீஸ்ன்னு தெரியும். 30 × 5 என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, 30 × 5 இது ஒரு 150 வந்துருச்சு. ப்ளஸ்ஸு இங்கே 2 காஃபி வாங்கியிருக்காளா, 2 காஃபினா அப்போ ஒரு 80 ருபீஸ் ஆயிருக்கும். இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறப்ப நம்மளுக்கு 240 வரணும். வருதான்னு கேட்டிங்கன்னா வரல, 230 தான் வருது. அப்போ இது ஆப்ஷனாக இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இதை செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ எத்தனை கப்பு டீ வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க, 4 கப் டீ, அப்போ ரிமைனிங் 3 கப்பு காஃபி வாங்கியிருப்பா. இதெல்லாமே ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 240 வரணும். ஒரு டீயோட விலை நம்மளுக்கு 13 தெரியுமா, அப்போ இங்கே ஒரு 120 ப்ளஸ்ஸு ஒரு காஃபியோட விலை 40 ரூபா, அப்போ 3 காஃபியோட விலை என்னவா இருக்கும், இது ஒரு 120 வந்திருக்கும். 120 + 120 240 மேட்ச் ஆகுது. அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். இப்படியும் நம்ம ஆப்ஷன்ஸில் இருந்தும் போகலாம். ஓகேங்களா. ஆப்ஷன் 2. ஓகே, இது மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். 5 years ago the average age of A and B was 15 years. ஓகே, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏ அண்ட் பியோட ஆவரேஜ் 15 இருந்தால் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏ அண்ட் பியோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும், 20 இருக்குமா. ஆவரேஜில் 2 பேருக்குமே அப்போ இங்கே இவருக்கும் ஒரு 5 ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இவருக்கும் 5 ஏஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜ்லையுமே 5 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ ஏ அண்ட் பியோட ப்ரெசன்ட் ஆவரேஜ் நம்மளுக்கு 20 இருக்கும். இவங்க 2 பேரோட சம் அப்போது A + B = 40 இருந்திருக்கும். ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பியோட சம் இதுதான். ஓகேங்களா. இந்த ரேஷியோ ஆஃப் percentage of A and C is 6:5. ஓகே, இப்போது ஏபிசிக்கான ஏபிசிக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 இருந்தால் இவர் வந்து C வந்து 5 இருப்பாருன்னு சொல்கிறாங்க. B இஸ் 4 years younger than C அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை விட இவர் 4 வயசு கம்மியாக இருப்பார். இவங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ இவர் 5x - 4 இருப்பார். கரெக்டு தானே. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் percentage ஆஃப் B and C in years அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இவங்க எல்லாமே கொடுத்துருக்கிறது என்னது, பர்சன்டேஜ். இந்த ரேஷியோ ஆஃப் பர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்காங்க. அண்ட் B is 4 years younger than Cன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இந்த 40க்கு ஈக்குவலாக இருக்கணுமா. இப்போ 6x மைனஸ் ஒரு 5x பண்ணால் நம்மளுக்கு 11x -4ஓட வேல்யூ 40 இருக்கும். 11xோட வேல்யூ 44. அப்போ x = 4ன்னு தெரிஞ்சிருச்சு. x = 4. இப்போ நம்மளுக்கு யாரோட வயசு கேட்குறாங்க, சம் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் B and C கேட்குறாங்க. B and Cனா என்ன வருது, 10x - 4 இருக்கும். 5x + 5x 10x -4 இருக்கும். அப்போது எக்ஸோட வேல்யூ 4 4 பண்ணால் 40 - 4 36 இயர்ஸாக இருக்கணும். அவங்க 2 பேர் ஏஜும் ஆட் பண்ணால் ஆப்ஷன் C தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆவரேஜில் 2 பேருக்குமே 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆவரேஜ் 15. இப்போது பாருங்களேன், இதை நான் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னா, 5 இயர்ஸ் பிஃபோர் தானே சொல்கிறாங்க. A and Bயோட ஆவரேஜ் A + B / 2 = 15 இருக்குது. ஓகே, A + B ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், இப்போ 30 ஆகிருக்கும். என்னவானா 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே இவங்களோட சம் வந்து 30. இப்போ ப்ரெசண்ட்டு, இப்போ சொல்லியிருக்கிறது இந்த ரேஷியோவில் சொல்லியிருக்கிறது ப்ரெசண்ட்டு. கரெக்டு தானே. ப்ரெசண்ட்னா அப்போ இவருக்கும் 5 வயசு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், பிக்கும் 5 வயசு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ டோட்டலாக A + Bக்கு ப்ரெசண்ட்டில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 30 இருந்துச்சுன்னா இப்போது இவருக்கு 5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 40 வந்துடும். இதுதான் டேரெக்டாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஆவரேஜும் 2 பேருக்கும் 5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜ்லேயுமே டோட்டலாக 5 இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த கான்செப்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ் டெப்த்தாக நடத்துகிறப்போ இந்த கான்செப்ட்லாம் நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். an article is sold at a profit of 250%. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இது ஒரு ஈஸியான சம்மு. இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் ஆஃப் 150%. காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு. ஒரு பொருள் 100 ரூபா இருக்குன்னா ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 250 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்கணும், 350 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. கரெக்டாக. இந்த 0க்கு 0 கேன்சல், 5 2s are 7s are வரும். அப்போ 2:7 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 3. ஓகேங்களா. இந்த கொஸ்டினை 2 செகண்ட்ஸ் மேலே எடுத்துக்கக்கூடாது, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
ஓகே, இன்னும் 2 கொஸ்டின் இருக்கா? ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் P to that of Q is 5:8. ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் P அண்டு Q என்ன கொடுத்துருக்காங்க? 5:8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. P covers D distance in 3 hours. ஓகே, அண்டு Q covers D plus 40 km in 2.5 hours. பியோட ஸ்பீடு தெரியுமா? அப்போது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது எக்ஸு நம்மளுக்கு ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்பீடு ஈக்குவல் டு பியோட ஸ்பீடு நம்மளுக்கு 5xன்னு தெரியுமா? 5x ஈக்குவல் டு டி எவ்வளோ டைம் எடுத்திருக்காரு? 3 hours எடுத்திருக்காரு. ஓகேங்களா? இதுவே Q என்ன பண்ணியிருக்காரு? D + 40 டோட்டல் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 40, எடுத்துக்கிட்ட டைம் 2.5, ஸ்பீடு வந்து 8xஆக இருந்திருக்கு. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஒரு 15x ஈக்குவல் டு டியாக இருக்கும். இப்போ இவங்க என்ன இருக்கும்? ஒரு 8, 16, ஒரு 4, 20x ஈக்குவல் டு D + 40 இருக்குமா? அப்போ D ஈக்குவல் டு 20x - 40 இருக்கும், ஈக்குவல் டு D. இந்த D ஈக்குவல் டு 15x இருக்கும். அப்போ என்ன பண்ணிடலாம்? டியும் ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம டேரெக்டாக 20x - 40 ஈக்குவல் டு 15x அப்படின்னு எழுதிடலாமா? ஓகே, இப்போது இந்த 15x இங்கே வந்துடும், இங்கே -40 இங்கே வந்துடும், ப்ளஸ் 15x இங்கே வந்துச்சுன்னா -15x, 20 - 15, 5x ஈக்குவல் டு 40. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்? 8ன்னு தெரிஞ்சிடும். ஓகே, எக்ஸோட வேல்யூ 8னா அப்போ இவரோட ஸ்பீடு என்னவாக இருக்குது? 40 km, இவங்களது வந்து 64 km/h இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? இஃப் P இன்க்ரீசஸ் ஸ்பீட் பை 25%, இதிலேருந்து என்ன பண்ணியிருக்காரு? 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. 25%னா என்னது? பியோட ஸ்பீடு 25% இன்க்ரீஸ். 25னா 1/4. அப்போது 10 km/h இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ 40ல் போயிட்டு இருந்தவர் 25% இன்க்ரீஸ் பண்ணதால் இப்போது பியோட நியூ ஸ்பீடு என்னவாக இருக்குது? நியூ ஸ்பீட் ஆஃப் P வந்து 40 + 10 50 km/h இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? தென் ஃபைண்ட் தி டைம் டேக்கன் பை P டு கவர் D + 180 km அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக அந்த எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் தெரிஞ்சிருமா? 15 × 8 பண்ணால் நம்மளுக்கு ஒரு 80 + ஒரு 40 ஒரு 120 வரும். கரெக்டாக? 120 + 180 என்ன வருது? ஒரு 300. இந்த 300 km 50 km/h போனால் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 6 hours எடுத்துக்கும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு குவாலிட்டியான சம்மு, நல்ல சம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பியோட ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பீட் ரேஷியோ கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க? 5x ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? டின்ற டிஸ்டன்ஸை 3 hours கம்ப்ளீட் பண்ணுறாரு. இவங்க 8x ஸ்பீடில் போகிறாங்க. D + 40 km என்ன பண்ணிடுறாங்க? 2.5 km ஸ்பீட்லேயே என்ன பண்ணிடுறாங்க? 2.5 hours கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15x ஈக்குவல் டு டின்னு வரும். நெக்ஸ்ட்டு இவங்களை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 × 2.5 வந்து என்ன வரும்? ஒரு 16 + 4 20x வரும், ஈக்குவல் டு D + 40 வரும். இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணிடலாம்? டியை ஈக்குவல் பண்ணணும். D ஈக்குவல் டு 15x, D ஈக்குவல் டு 20 - 40xன்னு இருக்கும். அந்த டிக்கு பதிலாக இந்த 15x சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்துடும்? 20x - 40 ஈக்குவல் டு 15x வந்துடுமா? இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x ஈக்குவல் டு 8ன்னு தெரிஞ்சிருச்சு. x 8னா நம்ம என்ன பண்ணிடலாம்? இப்போது பியோட ஆக்சுவல் ஸ்பீட் தெரிஞ்சிடும். 40, Qவோட ஆக்சுவல் ஸ்பீடு 64 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, P வந்து அவரோட ஸ்பீடை 25% என்ன பண்ணுறாரு? இன்க்ரீஸ் பண்ணுறாரு. 25%னா என்னது? 1/4 எழுதுவோமா? 1/4னா அப்போ 10 km எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுறாரு. 10 km எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணால் 40லேருந்து +10 50 km ஆகும். டியோட வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன தெரிஞ்சிடும்? எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 8. அப்போது 40 × 3 நம்மளுக்கு ஒரு 120 வந்துடுமா? 120 + 180 நம்மளுக்கு 300 தெரியும். இப்போ புது ஸ்பீடு 50. அந்த ஸ்பீடில் போனால் அவர் 6 hours இந்த கம்ப்ளீட் டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணிடுவார். ஓகேங்களா? லென்த்தியான சம் தான், இருந்தாலும் ஒரு 35 to 40 seconds இந்த சம்மை என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். A seller has 230 kgs of mango which he purchased at the rate of ₹10 per kg. 20% of the total mangoes were rotten in a packaging and thrown away. If the seller sold half of the remaining mangoes at the rate of 20 per kg, then what price should the seller sell the remaining mangoes to gain a total profit percentage of 15
ஆன் தி டோட்டல் குவான்டிட்டி செல்லர் ஹேட் இனிஷியலி. ஓகே, இப்போது அவருக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேஜியோட விலை என்ன சொல்கிறாங்கன்னா, பர்ச்சேஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 10%, அதாவது ஒரு கேஜியோட விலை 10 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் டோட்டலாக வாங்கினது 230 கேஜி. அப்போது டோட்டலாக அவருக்கான செலவு என்ன இருக்கும், 2300 ரூபாய் என்ன இருக்குன்னா செலவாகிருக்கும். கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட்டாக படிங்க. அட் வாட் ப்ரைஸ் ஷுட் த செல் த ரிமைனிங் ஆஃப் அ டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 15%. இதிலிருந்து அவருக்கு என்ன கிடைக்கணும்னா ஒரு 15% லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இதிலேருந்து 15% இருக்குமா, 10%னா நம்மளுக்கு 230, இதில் பாதி தான் நம்மளுக்கு 5% இருக்கும். அப்போது 115 இருக்கும். இப்போ ரிமைனிங் 345 rupees என்ன பண்ணலாம், இதில் ஆட் பண்ணால் 345 rupees ஆட் பண்ணால் என்ன வரும், 2645 rupeesக்கு விற்றா அவருக்கு 15% லாபம் கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து போவோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 20% ஆஃப் த டோட்டல் மேங்கோஸ் வர் ராட்டன். அதாவது டோட்டலாக அவர்கிட்ட 230 கிலோ இருந்திருக்கு. அதில் 20%னா என்ன அர்த்தம், 10%னா 23, அப்போ 20%னா 46 கேஜி என்ன இருக்குது அவருக்கு இதுவாகிட்டுருக்கு. ஓகேங்களா, ராட்டன் அழுகிடுச்சு. அப்போ ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 230 ஒரு 46னா ஒரு 16 ஒரு 84 184 இருக்குமா, 184 கேஜி ரிமைனிங் இருக்கும். இந்த 184ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த செல்லர் சோல்டு ஆஃப் ஆஃப் த ரிமைனிங் மேங்கோஸ் அட் த ரேட் ஆஃப் 20 per kg. இதில் பாதி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கேஜி 20 ரூபான்னு விற்றுட்டார். இதில் பாதினா நம்மளுக்கு 92 அப்படின்னு தெரியுமா, இது 92, ரிமைனிங் இன்னொரு 92ன்னு இருக்கும். இதில் பாதியை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 20 ரூபாய்க்கு விற்றுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? 20 rupeesக்கு விற்றா நம்மளுக்கு என்ன வரும், 1800 ஒரு 40 வரும். ஓகே, ரிமைனிங் இங்கே இருக்க 92. அட் வாட் ப்ரைஸ் ஷுட் யூ செல் தி ரிமைனிங் ஆப்பிள்ஸ். இந்த ரிமைனிங் 92 கேஜியை எவ்வளவு ரூபாய்க்கு விற்றா அந்த 15% லாபம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி இதை ஒரு கேஜிக்கு 20 ரூபாய்க்கு விற்று அப்போ இவருக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு, இந்த 1840 ரூபா கிடச்சிருச்சு. ப்ளஸ்ஸு இந்த 92 இன்ட்டு எக்ஸ், 92 இன்ட்டு இந்த ஒரு எவ்வளவு, அதாவது இந்த 92வை எவ்வளவு கேஜிக்கு விற்றா அவங்களுக்கு டோட்டலாக 15% லாபம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அந்த 15% லாபம்னா எது வருது, இந்த 2645 ருபீஸாக இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த 92x இங்கே வச்சுக்கிட்டு இது இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், 2600 - 45னா 2645 1840 ஒரு 5018, அப்போது 805 இருக்கும். இதை ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியுமா? சரி, ஓகே. 805 டிவைடட் பை 92ன்னு இருக்குது. 805 டிவைடட் பை 92. ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, எல்லாமே 8 9ல் இருக்குது. ஸோ நம்ம 8ல் பண்ணுவோம். 92 × 8 பண்ணால் 16க்கு 6 1 72 73 வருது. அதுக்கப்புறம் 92 பண்ணால் என்ன வரும், 9ல் 8 அதிகமாக போயிடுது. ஓகே, அப்போ 8 தான் வரும். 8 0 என்ன பார்த்தோம், 736ன்னு பார்த்தோமா. இங்கே ஒரு 7 1 9, 15ல் 6 போச்சுன்னா 9, இங்கே என்ன வரும், 3 போச்சுன்னா 6 இருக்கும். ஓகே, அப்போ வேறு ஆப்ஷனில் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாமா. பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணால் 5 0 வருமா, 5 0 92 × 5னா என்ன வருது, 500 விட கம்மியாக தான் வரணும், ஆனால் நமக்கு 600 வருது. அப்போ 5 விட அதிகமாக, அப்போ 8.5 விட அதிகமாக இருக்கிறது 8.7 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். 5 வராதுன்னா அப்போ 8.2 வர சான்ஸ் இல்லை. அப்போ 8.5 விட அதிகமாக இருக்கிறது இந்த 8.75 மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ இந்த 92 × 7 இருக்கா, 92 × 7 பண்ணால் என்ன வருது, 14 1 ஒரு 63 64 வருது. பாருங்கள், 7 0 6 44 வருதா. இங்கே என்ன வரும், 8 இருக்கும், 6 4, அப்போ இங்கே பண்ணிக்கலாம், இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். 5 0 இருக்கா, 92 × 5 பண்ணால் 10 45 46 வந்துடுச்சு. ஓகே, நம்மளுக்கு டோட்டலாக கேன்சல் ஆகிடுச்சு 460. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 8.75 இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேயே எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதை நம்ம எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த டோட்டல் குவான்டிட்டியில் இருந்து எவ்வளவு வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்கன்னா அந்த 20% வேஸ்ட் ஆனது கழிச்சது போக இருக்கிறதுல பாதி 20 ரூபாய்க்கும் மீதி இருக்க பழத்தை 8.75 ரூபாய்க்கு விற்றா அவங்களுக்கு டோட்டலாக 15% லாபம் கிடைக்கும்.
கரெக்டாக. இதை ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றுருப்பாரா, ப்ளஸ் இதை ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றுருப்பார். இந்த 2 அமௌண்ட்டும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, கேன்சலேஷன்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன்ஸை நம்ம ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இதை நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கான ஆன்சர் சீக்கிரமே எடுத்துகிட்டு வந்துடலாம். 8.75 தான் ஆன்சர். ஓகேவா, இன்றைக்கான லாஸ்ட் சம் நம்ம வந்தாச்சு. நாளைக்கு கிளாஸ் 8க்கான சம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். தேங்க்யூ.